கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகின. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வாகனங்கள் தீப்பிடித்ததற்கான காரணம் என்ன? விவரம் சொல்லலாம். நிச்சயமாக கௌதமி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகளில் பிடிப்பட்ட 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோகள், லாரிகள் நிறுத்த வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று சிறிது நேரத்துக்கு முன்பு திடீர்னு இந்த வாகனங்களுக்கு தீப்பிடித்தது. இந்த தீ மலமலான பரவியதால பல வாகனம் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீப்பிடிச்சு எரிஞ்சது. பொதுமக்களும் மற்றும் காவல்துறையினர் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் ஓசூரில் இருந்து தீயணைப்பு துறையினர்கள் வரவழைத்து தீ அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள், ஒரு ஆட்டோ முற்றிலும் எரிந்து சாம்பலானது. சூளகிரி மையப்பகுதியில் உள்ள இந்த காவல் நிலையத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதே விதமாக அந்த காவல் நிலைய வளாகத்தில் பல்வேறு வழக்குகளில் பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் திடீர்னு அப்பப்போ தீப்படுத்துவது வழக்கமாக ஆகிவிட்டது. இது அந்த வாகனங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். கௌதமி.